வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு வெற்றி பெற்ற மனிதனாவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், அதற்கு பதிலாக மதிப்புமிக்க மனிதனாவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மதிப்புமிக்க என்று ஐன்ஸ்டீன் குறிப்பிடுவதில் அர்த்தம் இருக்கிறது. நம்மில் பலருக்கு வாழ்க்கையின் மதிப்பு தெரிவதில்லை. அதாவது தங்கள் மதிப்பை தாங்களே உணராதவர்கள் நம்பி பலரும் இருக்கிறோம். இந்த உலகில் யாரும் யாரை விடவும் குறைந்தவர் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஒன்றுக்கும் உதவாது என நினைக்கும் சிறு துரும்பும் கூட பல்குத்த உதவும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இதை மனதில் கொள்வோம். நம்மை நாமே மதிக்க கற்றுக்கொள்வோம். எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் நம் திறமையின் மேல் நம்பிக்கை வைப்போம். நாம் விலை மதிப்பிட இல்லாதவர்கள், தனித்துவமானவர்கள். சிலரால் நம்மை மதிப்பிட முடியாமல் போகலாம். நம் மதிப்பு அவர்களுக்கு தெரியாதுதான் அதற்கு காரணமாக இருக்கும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் புறக்கணிக்கப்பட்டால் மனதை விட்டுவிடக்கூடாது. அவர்கள் நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்மை நாமே எடை போட்டுக்கொண்டு நம் மதிப்பை தெரிந்து வைத்திருக்க வேண்டியதும் அவசியம். இந்த கதை அந்த யதார்த்தத்தை உணர்த்துகிறது. வாங்க பார்க்கலாம். சின்ன வயதில் பெரிய சந்தேகம். சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில் இது நடப்பதுண்டு. ஒரு சிறுவனுக்கு அப்படி சந்தேகம் ஒன்று வந்தது. சமையலறையில் வேலையாக இருந்த பாட்டியிடம் போனான். பாட்டி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன கண்ணு? பாட்டியம்மா, என் வாழ்வின் மதிப்பு என்ன? பாட்டி புரியாமல் பேரனை பார்த்தார். இல்லை பாட்டி, புரியலையா? சரி, இப்படி கேட்கிறேன், என்னோட மதிப்பு என்ன? ஒரு கணம் தன் செல்ல பேரனை உற்று பார்த்த பாட்டி ஒரு புன்முறுவலை வெளிப்படுத்தினார். ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அறைக்குள் போனார். வெளியே வரும்போது அவள் கையில் மோதிரம் வைக்கிற சைஸில் சின்னஞ்சிறு நகை பெட்டி ஒன்று இருந்தது. அதை எடுத்து பேரனிடம் நீட்டினார். சிறுவன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அதற்குள் ஒரு கல் இருந்தது. சாதாரண கல் அல்ல, வைரமாகவோ நவரத்தினம் போன்ற ஒரு ஆபரண கல். வாழ்க்கையோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாப்போ என்றார் பாட்டி. பையன் யோசனையோடு பாட்டியை பார்த்தான். என்ன பார்க்கிற? உன்னைத்தான் சொல்றேன், கிளம்பு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்லை எந்த காரணம் கொண்டும் வித்துவிடக்கூடாது, புரியறதா? சரி பாட்டி. சிறுவன் கிளம்பி போனான். முதலில் அவன் கண்ணில் பட்டவர் ஒரு பழ வியாபாரி. அவரிடம் சிறுவன் பேசினான். இந்த கல்லு என்ன விலை இருக்கும்? அதை ஆராய்ந்து பார்த்த பழ வியாபாரி, அப்படி ஒன்றும் விசேஷமான கல்லா தெரியலேப்பா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, இந்த கல்லை கொடு, அதுக்கு பதிலாக 12 ஆரஞ்சு பழம் தரேன் என்றார். இல்லைங்கய்யா, இதை விற்கக்கூடாதுன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த சிறுவன் அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்து சிறுவன் ஒரு காய்கறி வியாபாரியிடம் போனான். தன் கையில் ஒளிந்து கொண்டிருக்கும் கல்லை காட்டி, இது எவ்வளவு மதிப்பு பெறும் என்று கேட்டான். காய்கறி வியாபாரி கல்லை வாங்கி பார்த்துவிட்டு சிறுவனை மேலும் கீழும் பார்த்தார். பிறகு, இதற்கு ஈடாக ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன், வாங்கிக்கிறியா என்று கேட்டார். மன்னிச்சுக்கோங்க பெரியவரே, இதை என்னால் விற்க முடியாது என்று சொல்லிவிட்டு கிளம்பிய சிறுவன் ஒரு நகைக்கடை வியாபாரியிடம் போனான். ஐயா, இந்த கல்லுக்கு எவ்வளவு தருவீங்க என்று கேட்டான். நகைக்கடைக்காரர் அந்த கல்லை வாங்கி பார்த்தவாறே அவர் கண்கள் ஆச்சரியத்தாலும் பேராசையாலும் இருந்தன. நன்கு யோசித்து பார்த்துவிட்டு, நல்லது தம்பி, இந்த கல்லை கொடு, 10 லட்சம் ரூபாய் தரேன் என்றார். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி ஐயா, நான் இதை விற்கிறதுக்கு வரல. சரி, ஒரு பை நிறைய தங்க காசு தரேன், எனக்கே இதை வித்துடு. ஐயோ, இது என் பாட்டியோடது, அதை விற்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. இந்த கல் எவ்வளவு விலை பெறும்னு தெரிஞ்சுக்க வந்தேன், அவ்வளவுதான், மன்னிச்சுக்கங்க என்று சொல்லிவிட்டு சிறுவன் கடையை விட்டு வெளியே வந்தான். நகரின் கடைத்தெருவில் நடந்து நடந்து ஆபரண கற்கள் விற்கும் ஒரு பெரிய கடைக்கு வந்து சேர்ந்தான். அதற்குள் நுழைந்தான். கல்லாவில் அமர்ந்தவரிடம் கல்லை கொடுத்து, இது என்ன விலைக்கு போகும் என்று கேட்டான். ஆபரண கற்கள் விற்கும் முதலாளிதான் கல்லாவில் அமர்ந்திருந்தவர். வைரம், வைடூரியம், பவளம், ரத்தினம் என பல கற்களை வாழ்நாளில் பார்த்திருந்தவர். ஒவ்வொரு ஆபரண கல்லின் மதிப்பையும் நன்கு அறிந்திருந்தவர். அவர் வெகு நேரம் சிறுவன் கொண்டு வந்திருந்த கல்லை ஆராய்ந்தார். கடைசியில் சொன்னார், தம்பி, நான் பெரிய பணக்காரன் தான், ஆனா என்னோட மொத்த சொத்தை வித்தாலும் இந்த கல்லை என்னால் வாங்க முடியாது. ஏன், என் சொத்தை போல 10 மடங்கு சொத்தை கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடாகாது என்றவர் கல்லை சிறுவனிடமே திருப்பி கொடுத்து விட்டார். அவர் சொன்னதை கேட்டு சிறுவன் திகைத்து போனான், குழப்பமடைந்தான். வீடு திரும்பியவன் பாட்டியிடம் நடந்ததெல்லாம் சொன்னான். பிறகு தன் பழைய கேள்விகளை திரும்ப கேட்டான்.
இப்போவாவது சொல்லுங்க பாட்டி, என் வாழ்க்கையின் மதிப்பென்ன? இப்பவே உனக்கு புரிஞ்சுக்கணுமே. கண்ணு புரியலையா? உன் கையில இருக்கிற கல்லுக்கு ஒவ்வொரு வியாபாரியும் ஒரு விலை சொன்னார். அது அவங்க தப்பில்ல. அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச அளவீடு மூலமா இந்த கல்லை பார்த்திருக்காங்க. 12 ஆரஞ்சு, ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு, 10 லட்சம் ரூபாய் பணம், ஒரு பை தங்க காசு, இப்படியெல்லாம் விலை போய் கடைசியில விலை மதிக்க முடியாததுல வந்து நிக்குது இதனோட மதிப்பு. அந்த கல் மாதிரி தான் நீயும். விலை மதிக்க முடியாதது உன்னோட வாழ்க்கை. ஆனா மனிதர்கள் அவங்களோட புரிதல் இல்லாம, பொருளாதார நிலை, அவர்களுக்கு கிடைச்ச தகவல், உன் தோற்றம், இதையெல்லாம் வச்சுதான் உன்னை மதிப்பிடுவாங்க. அதுக்காக மனசை விட்டுறாத. வாழ்க்கையில உன்னோட உண்மையான மதிப்பை உணர்ந்த யாரோ ஒருத்தரை நீ நிச்சயம் சந்திக்க தான் போற. சிரித்தபடி சொன்ன பாட்டி பேரனின் தலைமுடியை செல்லகமாக கலைத்து விட்டார். என்ன நண்பர்களே, வணக்கம்.